வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிளான் பி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா யாருக்குமே குழந்தைகள் அப்படின்றது பிறக்கவே மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக ஒரு டாக்டர் அங்க வராரு. இன்ஃபேக்ட் எல்லாரையுமே சரி பண்ணிடுறாரு அண்ட் எல்லாருக்குமே குழந்தை பிறந்தது. பட் ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் பிறக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தனி பிளாட்டா இருக்கும். பட் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் அதை பத்தி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட்ல ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் ஒரு லேண்ட் மாஃபியா கிட்ட வந்து மாட்டிட்டு இருப்பாரு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு லேண்டை வித்ததுக்காக அவருக்கு 10 கோடி ரூபாய் பணம் அப்படின்றது கிடைக்கும். அந்த 10 கோடிக்கு லிங்க் ஆகக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே தொடர்ச்சியா வந்து இறந்துகிட்டே வராங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யாரு, அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்னல ஒரு கதை, அதுக்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது மல்டிபிள் எலிமெண்ட்ஸை லிங்க் பண்ணி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான எஃபர்ட் அப்படின்றது தெரியுது. அதுக்கே ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பிளான் பி அப்படின்ற அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி 2 இன்டெலிஜென்ட்டான பிளான்ஸ் இதுல சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதை ஸ்டார்ட் ஆன விதம், அதாவது அந்த ஊர் கதையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாட்டு பிரசன்ட்ல நடக்கக்கூடிய கொலைகள், அந்த 10 கோடி ரூபா காணாம போகுது, அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா தொடங்கிச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல திக்கு தெரியாம இந்த கதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரிப்பீட்டேட்டிவா காட்டின விஷயங்களே காட்டுறாங்க. பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் இல்லை அண்ட் லாஜிக்கலாவும் பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு மாதிரி கிளம்சியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் சம் அப் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்றதுமே கொடுத்து முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஒரு பாதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி வைலண்ட் காட்சிகள் அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.